தியரி கிளாஸை விட எங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இங்கே நல்லா இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த ரோடே உறிஞ்சு அதை சி ஆர் ஓஷனுக்கு டைவெர்ட் பண்ணிடும். இந்த ஃப்ளட் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி அவங்க லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ எப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை லைவ் கேம் மூலிமா உங்களால் ஃபீட்பேக்காக வாங்கிட்டு நமக்கு ஃபீட்பேக்காக என்ன தரும்னா, நீங்கள் இப்படிலாம் சோகமாக இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் கேம்ஸ் விளாட்றேன், அந்த மாதிரி. லைக் மெனி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஸ்டெஸ் அந்த மாதிரியான இது இருக்காங்க. லிங்க்டின்லேருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா. இப்போதைக்கு இங்கிலீஷ், தமிழ், ஜாப்பனீஸ், கொரியன் இதெல்லாம் கூட பேசுகிறோம். ஸோ தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லிங், கிரைண்டிங், க்ரஷிங், என்ன ஒரு ஆப்ரேஷன் இருக்கோ அதுக்கு என்னென்ன தேவையான மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. போயிங் பில்ட் 4.0 ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கையில் ஒரு பயோனிக் ஆர்ம் இருந்துச்சு. டிஎப் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. 10 lakhs எங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க, சீட் மணி. எம்பிஏக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கார்னியா கிட்ட இருக்குது. இல்லை NAAC A++ அக்ரிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். எம்பிஏக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடக்குது, குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் செட்டப் வச்சு டெய்லி நடக்கும். காருண்யாவில் எப்படி எங்களை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி நீங்கள் போகிறீங்க, யூ ஹேவ் டு ஒர்க் வித் எவ்ரி அதர் கல்ச்சர் பீப்புள். ஸோ இங்கே அதை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்னொரு லாங்குவேஜ் பீப்புள் கூட நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாம் வைப்ரண்ட்டாக நமக்கு சொல்லி தராங்க இங்கே. SUIS has joined with the government. இப்போ குளோரின் டிகே லெவலில் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த லேப் இங்கே செட் பண்ணியிருக்காங்க நம்ம யூனிவர்சிட்டியில். பெகை நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய காருண்யா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோர்சஸை இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் தராங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்த பிறகு தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கேம்பஸ்குள்ளேயே 2 கம்பெனி இருக்குது. சில பேருக்கு இன்டர்ன்ஷிப் படித்த பிறகு தான் கிடைக்கும். ஆனால் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேறு கண்ட்ரியில் இங்கே அவங்க இன்டர்ன்ஷிப்பு வழங்குறாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 1981ஆம் வருடத்தில் மறைந்த டாக்டர் DGS தினகரன் அவர்களுக்கு காருண்யா திட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவர்கள் காருண்யாவை கோயம்புத்தூரில் இருக்கும் காருண்யா நகரிலே ஸ்தாபித்தார்கள். அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுதோ அது ஒரு பல்கலைக்கழகமாக, காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. இதில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மீடியா, மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ், சயின்ஸ் என்று பல தரப்பட்ட படிப்புகள் இருக்கிறது. உயர்ந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடைபெற்று வருகிறது. கூகுள் நிறுவனம் காருண்யா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸை நடத்தி வருகிறது. அதில் காருண்யா பாடத்திட்டமும் கூகுளுடைய சர்டிஃபிகேஷன் 2ம் இணைந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பட்டம் வழங்கப்படுகிறது. அதோடு கூட காருண்யா வளாகத்திலேயே பல கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸுடைய லைவ் ப்ராஜெக்ட்ஸ், இப்பொழுது இருக்கும் மார்க்கெட் ப்ராஜெக்ட்ஸை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பகுதி நேரம் படிப்பதோடு கூட பகுதி நேரம் கேம்பஸ்லேயே இந்த மாணவ மாணவிகள் தங்கி இருப்பதினால், காருண்யா ஒரு உறைவிட பல்கலைக்கழகமாக இருக்கிறபடியினால் இந்த மாணவ மாணவிகள் அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் சேவை செய்து இன்டர்ன்ஷிப் பணமும் பெற்று அவர்கள் முடிக்கும் பொழுது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மக்களாக இருந்து உயர்ந்த பிளேஸ்மெண்ட் பெறும்படியாகவும் பல திட்டங்கள் இப்பொழுது இயங்கி வருகிறது. அதோடு கூட இந்த மாணவ மாணவிகள் இனோவேஷன் மூலம் புது ப்ராடக்ட்ஸை கண்டுபிடித்து அவர்கள் என்டர்பிரினர்ஸாக கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸோடு அவர்கள் காருண்யாவிலிருந்து புறப்பட்டு போகும்படியாக காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. நிச்சயமாகவே காருண்யா உலகின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்
ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. தண்ணீர், உணவு, ஹெல்த் கேர், ஆரோக்கியம், இன்னும் சஸ்டெயினபிள் எனர்ஜி, இதில் 4 வெர்டிகல்ஸ் மூலமாக பலவிதமான ரிசர்ச் நடைபெற்று வருகிறது. அதற்கேற்ற உலகத்தின் தலை சிறந்த கம்பெனிஸோடு இணைந்து, சுவஸ் போன்ற கம்பெனிஸோடு இணைந்து, இந்த மற்ற கம்பெனிஸோடு இணைந்து பல ப்ராஜெக்ட்ஸை செய்து வருகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்ஸும் 4.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ஸ் புது திட்டத்திற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடு சேர்ந்து காருண்யா செயல்பட்டு வருகிறது. நிச்சயமாகவே இறைவனுடைய ஆவியை பெற்று உத்தம தலைவர்களாக, தலைவிகளாக தேசத்திற்கு நலனை கொண்டு வரும், அதோடு கூட உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப், பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப், இன்னும் கிறிஸ்தவ மாணவ மாணவிகள், ஏழைகள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள், அவர்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு முற்றிலும் இலவசமான ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷனில் வந்து ஜெயிச்சிட்டு வரீங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களுமே ஐஐடி மெட்ராஸில் வந்து உங்களுடைய இனோவேஷன் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய இனோவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது ஊன்றுகோலாக இருந்தது? ஸோ நான் வேணிக்கா பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த ரோடே வந்து உறிஞ்சு அதை வந்து சி ஆர் ஓஷனுக்கு டைவர்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த டைமில் ஃப்ளட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தால் மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ளட் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி அவங்க லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த இனோவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு எவ்வளோ நாள் ஆச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க? இப்போ ரிசர்ச் பண்ணும்போது பர்வியஸ் கான்க்ரீட் ரோட்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரேஷியோ மிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு நாங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கி அந்த ரோடை ஆக்சுவலி பண்ணோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா இல்லையா. ஸோ அப்படி தான் பண்ணோம். அப்புறம் Jan 6 மாதிரி தான் காம்படிஷனுக்கு போனோம். ஸோ சொல்கிறதுக்கு 1 month ஆச்சு ப்ராப்பராக ப்ரிப்பேராக இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்து காம்படிட் பண்ணாங்க? நீங்கள் ஒரு ரவுண்டாக கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் வந்து கிராஸ் பண்ணி வந்தீங்க? அரௌண்ட் 10 டீம் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. அதில் ஸ்டார்ட் அப்ஸும் இருந்தாங்க. பட் அவங்களோட மெயின் கோல் வந்து இன்டர் டிசிப்ளினரி, அதாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட இணைந்து வேலை செய்கிறது. ஸோ அந்த மாதிரி பேஸில் இருந்தனால எங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் பேனல் மெம்பர்ஸும் சிவில் இருந்தனால அவங்க வந்து நிறைய இன்சைட்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓகேவாய் நீங்கள் தான் வின்னர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? அண்ட் அதை காலேஜில் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் எப்படி இருக்குது? மொதல் ஒரு டவுட்டில் இருந்தோம் ஒர்க் ஆகுமா இல்லையா. அண்ட் அங்கே போய் அங்கே இருக்கிற பேனல்ஸில் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்க்காம நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்க்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ப்ரைஸ் வின் பண்ணும்போது இன்னும் மோட்டிவேஷன் கிடச்சிச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபீச்சர் ஆகும்போது அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது பண்ணும்போது நாங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்து லைக் நாங்கள் நியூஸ் பேப்பரில் வந்துட்டோன்னு. அது அண்ட் காலேஜ்லேயும் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷம் இருந்தாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஹெச்ஓடி தான் மோட்டிவேட் பண்ணாங்க இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க வந்து ஒரு சிவில் ஃபேக்கல்ட்டியோட கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய இன்சைட்ஸ் வாங்கி நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணோம். அண்ட் நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் தேங்க்யூ சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். இப்போ நம்ம ரோபாட்டிக் டீம் வந்து இணைஞ்சிருக்கோம். அப்புறம் உங்களுடைய ரோபோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்திரன் படத்தில் வர மாதிரியே ஹியூமன்ஸுடைய எமோஷன் வந்து உள்வாங்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவ் இட் ஸ்டார்டட்? லைக் இது எல்லாமே எங்களோட ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எங்கள் காலேஜில். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 3rd இன்டர்னல்ஸ் எங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக நாங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸில் சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்தோம். அதில் ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் பண்ணியிருந்தோம். அந்த ரோபோட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து நேஷனல் லெவலில் ஒரு காம்படிஷனில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட ஐடியாஸை வந்து பிச் பண்ணோம். ஸோ அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க 50,000. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்து சரி இதை கொஞ்சம் பெருசாக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஐடியாஸை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டீம், பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு டாக்கிங் டாம்னு ஒன்று இருந்தது, அந்த மாதிரி காட்டுங்க. ஸோ டாம் வந்து அது வந்து பேசிக்கு இமிட்டேஷன், பட் இது வந்து எமோஷன்ஸை உள்வாங்கி பேசக்கூடிய ஒரு விதம். ஸோ எப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை வந்து டேரெக்டாக லைவ் கேம் மூலிமா உங்களால் ஃபீட்பேக்காக வாங்கிட்டேன். நமக்கு ஃபீட்பேக்காக என்ன தரும்னா நீங்கள் இப்படிலாம் சோகமாக இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் கேம்ஸ் விளாட்றேன். அந்த மாதிரி அவங்க லைக் மெனி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான இது இருக்காங்க.
ஸோ இதுலேருந்தும் வந்து லிங்க்டின்லேருந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா. ஸோ என்னென்ன இன்புட்ஸ்லாம் 5 பேருமே கொடுத்துருந்தீங்க, உங்களுடைய இன்புட்ஸ்? நான் வந்து ஃபுல்லாக அந்த டிசைன், இந்த ரோபோட் எப்படி டிசைன் பண்ணலாம், இந்த ரோபோட் எப்படி வச்சா மற்றவங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும், மற்றவங்க ஃபீட்பேக்லாம் வாங்கி அதுக்கிட்ட மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். நான் வருண். இந்த ரோபோட்டில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அவங்க பேர் ரஞ்சன். ரஞ்சன். ஸோ நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் வந்து இந்த ரோபோட்டுக்கு கொடுத்தீங்க? நான் வந்து ஆக்சுவலி இந்த ரோபோட்டை வந்து பேசுகிறதுக்கு ட்ரெயின் பண்ணேன். ஜென்ரலாக நம்ம என்னென்னலாம் பேசுவோமோ அந்தந்த லாங்குவேஜஸ்லாம் ஃபீட் பண்ணி. ஸோ எத்தனை லாங்குவேஜ் பேசும் இந்த ரோபோட்? இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ், தமிழ், ஜாப்பனீஸ், கொரியன் இதெல்லாம் கூட பேசுவோம். 4 to 5 பேசுவோம். என் பேர் ஆதித்யா. நான் பேசிக்காக இதில் ரோபோட்டோட கோடிங் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோக்ராமிங். ஸோ எவ்வளோ தூரம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு? நாங்கள் போனது குஜராத் போனோம். அகமதாபாத் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணதுனால ஓவரால் சப்போர்ட், பேக்ரவுண்ட் சப்போர்ட், லைக் ஃப்ளைட் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க. காலேஜே பார்த்து இது போக எங்களோட அட்டண்டன்ஸு, மற்ற ஸ்டடீஸ், மற்ற இதெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டியுடைய முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நம்ம. டாக்டர் ராணி நம்மளோட இணைஞ்சிட்டாங்க. ஸோ ஸ்டெம் செல் கல்ச்சருடைய லேபில் நம்ம இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். ஸோ மேம், ஸ்டெம் செல் இஸ் கெட்டிங் அப்கிரேடட் டே டு டே லைஃப். ஸோ இந்த லேப் எவ்வளோ முக்கியமான விஷயமா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டெம் செல் எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க? Okay, this is the Center of Excellence in Stem Cell Research established in 2024 at Karunya Institute of Technology and Sciences, Coimbatore. We focus here on biomaterials, tissue engineering and adult stem cells, right? Mainly, and this center has the state-of-the-art laboratory to carry out stem cell research in different areas like stem cell biology, stem cell technology and stem cell therapeutics for regenerative medicine in order to address the unmet health care needs in the country. ஒரு ஸ்டெம் செல் இருக்கக்கூடிய லேப் ஒரு காலேஜில் ரொம்ப ஹை எக்யூப்டாக இருக்கணும், ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த காலேஜ் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்தா தான் அந்த ரிசர்ச் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? Actually, we have all the fully functionalized stem cell labs with incubators, biosafety cabinet, and fluorescent and phase contrast microscopy, and freezers, this high efficient freezers like -150 and -20. So we have all the equipment which is needed for proper stem cell culture maintenance. And right now we are offering all internship for the internal and as well as the external students. They can do all the stem cell related works here. In 1 month up to 6 months study they can use they can do it here. We have all the efficient, all the well equipped laboratory here. So the main feature of this laboratory is a special feature compared to other stem cell labs, because here this center is dedicated is actually committed to develop indigenous innovative cell and tissue based products. At the same time, we host the visits of students and educators to get an insight into what is happening here. So it's like a guidance for their research careers. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டியில் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியுடைய ஸ்டூடெண்ட்ஸோட இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல லேபே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ பசங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். வணக்கம். ஸோ ஒரு காலேஜ்லேயும் ஒரு லேப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஜெய்ஜான்டிக்காக நிறைய பீப்புள் இருந்தாலும் லேப்ஸ் வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக சின்னதாக இருக்கும், இல்லை ரொம்ப பெருசாக சில லேப்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி லேப்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லேப் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் லெபார்ட்ரிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மோரோவர் தியரி கிளாஸை விட எங்களுக்கு ப்ராக்டிக்கல் இங்கே நல்லா இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப் வந்து இட் இஸ் ஃபண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஏன்னா நம்ம வந்து தியரி வேணால் எங்கே வேணால் படிச்சுக்கலாம், ஆனால் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நம்ம வந்து இங்கே பண்ணால் தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் we can come front. ஸோ அதனால் அதுதான் மெயின் மோட்டிவாக இருக்குது கார்னியாவில். லைக் சால்விங் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ், நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து இங்கே வந்து சால்வ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மெயின்
இதுவாக இருக்குது. ஸோ தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லிங், கிரைண்டிங், க்ரஷிங், என்ன ஒரு ஆப்ரேஷன் இருக்கோ அதுக்கு என்னென்ன தேவையான மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ஆஸ் தே டோல் ஆல்ரெடி, டீச்சர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சீனியர்ஸ் கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டாலும் எல்லாமே ஃப்ரீ ஹார்ட்டடாக, ஓப்பன் ஹார்ட்டடாக, ஓகே நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்ட்டு எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹெசிடேட் பண்ணுறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இட் இஸ் ஒன் அடிஷ்னல் திங் வேர் வி கேன் யூஸ் திஸ் எக்யூப்மெண்ட் எவ்ரிவேர். ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது? ஃபேக்கல்ட்டிஸ் லைக் எப்போவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும் யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணி, ஓகே இதான ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி லைக் மைன்யூட்டாக நோட் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. So we have third internal project, so we'll be doing our like research scholars or project something inside here only. So we'll be getting more exposure to what we are doing inside industry, and we can apply in like real life also. என்ன மாதிரி சாப்பாடுகள், என்ன மாதிரி உணவுகளில் வந்து பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க? லைக் 2 ப்ராடக்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒன்று ஜாம் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பீஸா பேஸ். இந்த பீஸாலாம் அந்த பேஸ் அதை ரெடிமேடாக பண்ணுற மாதிரி. இப்போது வந்து நான் நான் தெர்மல் ப்ராசஸிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா நான் தெர்மல், இப்போது இந்த யூவி லைட் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது வந்து இந்த தெர்மல் ப்ராசஸிங் சூடு ஹீட் எனர்ஜி இல்லாமல் நான் தெர்மலாக பண்ணனா அது டைரெக்டாக சென்சரி குவாலிட்டிஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதுவும் அட்டாக் பண்ணாமல் டைரெக்டாக மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் போய் கில் பண்ணும். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நியூட்ரியன்ட் இது டிகிரேடேஷன் ஆகாது, அப்புறம் சென்சரி குவாலிட்டிஸும் ரிட்டைன் ஆகும், அதோடு சேர்த்து மைக்ரோ ஆர்கானிசமும் இது ரெடியூஸ் ஆகும். அதில் நான் இருக்கும் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுடைய ரிசர்ச் என்னவா இருக்குது? என்னோடது வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து மில்லட்ஸில். இப்போ மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் மில்லட்ஸ், மைனர் மில்லட்ஸ்ன்னு இருக்கும். மேஜரில் பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு இப்படிலாம் இருக்கும். என்னோடய ஃபோக்கஸ் வந்து சிறுதானியங்களில் கம்பு, வரகு, சாமை, திணை இதில் நான் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம வேறு ஃபுட்டில் இன்கார்பரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரூடர் ஸ்நாக் இருக்குது, கார்ன் பஃப்லாம் இருக்குது. அதில் வெறும் கார்னோடதும் ரைஸோடதும் தான் போடுறாங்க. அதில் நம்ம சிறுதானியங்களோட ப்ரோட்டீன்லாம் போட்டால் இன்னும் நம்மளுக்கு நியூட்ரிஷனாக இருக்கும், ஹெல்த்தி கான்ஷியஸாக இருக்கிறனால நான் அதில் எக்ஸ்ட்ரா. ஸோ கார்னியா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம போயிங் விமானம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ போயிங்கிறது ஒரு பெரிய லெவல் கம்பெனி. அந்த கம்பெனியில் இவங்க 10 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இவங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ஜெயிச்சாங்க, போயிங்குடைய அங்கீகாரம் இவங்களுக்கு எப்படி கிடச்சதுன்றதை விரிவாக பார்ப்போம். வணக்கம் பிரதர். ஹலோ. ஸோ என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க? ஸோ போயிங் வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க? இப்போது ஆக்சுவலாக போயிங் வந்து பில்ட் 4.0 ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய ஏரோஸ்பேஸ், ஸ்பேஸ் ரிலேட்டட் அது மாதிரி தான் பண்ணாங்க. ஏன்னா பில்ட் 4.0 ப்ரோக்ராம்னாலே ஏர்க்ராஃப்ட் அதனால. ஆனால் ரிலேட்டட் செக்டர்ஸ் வந்து ஹெல்த் கேர் வந்து அப்போ எடுக்கல. அப்போ நாங்கள் வந்து இது இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது காம்படிஷன்ஸ் ஏதாச்சும் போகும்போது நினைக்கும்போது எங்கள் கையில் ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. எங்கள் கையில் ஒரு பயோனிக் ஆர்ம் இருந்துச்சு. பயோனிக் ஆர்ம்ன்றது கை வந்து இல்லாதவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக. இப்போ அதனால் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் வந்து நியூவாக இருக்கனாலையும், அதே நேரத்தில் வந்து நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ஆனால் எல்லா காம்படிஷனும் ஏரோஸ்பேஸில் இருந்தனாலையும் எங்களை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க டி ஹப்பில். இப்போது என்னென்னா நாங்கள் வந்து பண்ணுற பயோனிக் ஆர்ம் வந்து இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட். ஸோ சிஎஸ், பயோமெடிக்கல் அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் சயின்சஸும் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ஃபோக்கஸாக இருந்தனால டி ஹப் வந்து எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி 10 lakhs வந்து எங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க, சீட் மணி. So we received a cash prize of 10 lakhs from the Chief Information Officer of Boeing USA. So we were from 2 years struggling with our project. We made various attempts to various hackathons. We failed at it, but finally we won one of the biggest stages in India. And also after winning the competition, I think it was great till now. The college has been very supportive. And also with that, we are going for the product as a startup. So we are very proud of what we have achieved. காலேஜில் ஒரு 10 lakhs வந்து கேஷ் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்றத கொண்டு வந்து சேர்க்கும்போது காலேஜ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? காலேஜ் தே ஆர் சப்போர்ட்டிங் அலாட். அவங்க வந்து நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இன்க்யூபேஷன், இன்க்ளூடிங் த ஸ்டடீஸ் அண்ட் என்வாயர்மெண்ட். டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப உதவி பண்ணுவாங்க இந்த விஷயத்தில். ஆஸ் அ ஸ்டார்ட் அப் இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு. So including the environment, now we are in CTC. So CTC environmentல like you will explore more softwares நிறைய பார்க்கலாம், including VR, AR, everything you can explore. So you will get more knowledge. உங்களுக்கு அந்த ஐடியா வந்து லைக் மோர் வந்து பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு என்வாயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். படிக்கும்போது படித்து முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன். பட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்கும், அதை கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப வந்து ஸ்டடீஸை
கேரி ஆன் பண்ணலான்ற விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இருக்காங்க. ஹலோ பிரதர், வாட்ஸ் யூ நேம்? My name is Aaron. ஸோ யூ ஆர் செலக்டட் ஃபார் I got selected for the internship in Belgium and I've been there for 10 weeks. ஸோ வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் யூ பீன் செலக்டட்? I got selected for an internship that is related to signal processing and applied machine learning. It's in the field of healthcare. யூ டன் வித் இன்டர்ன்ஷிப்? Completed my internship and I just arrived. பிரதர், நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்காக இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிருந்தீங்க? அந்த டியூரேஷன் என்ன வருது? எதுக்கான இன்டர்ன்ஷிப் அது? நான் வந்து இங்கே கார்னியாவில் நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக எனக்கு வந்து ஜெர்மனி போய் ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சிங்க. ஸோ அங்கே வந்து நான் போய் அங்கே உள்ள ஸ்காலர்ஸோட நான் போய் ஒர்க் பண்ணி என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும், அங்கேருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு நான் இங்கே திருப்பி என்னோடய ரிசர்ச் இங்கே கன்டினியூ பண்ணுற மாதிரியும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு 2 months பீரியட் அங்கே போய் ட்ரெயின் ஆகிட்டு நான் திருப்பி வர முடிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு. நிறைய பேர் ஸ்டடீஸை விட்டுட்டு இன்டர்ன்ஷிப் எப்படி கேரி பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா திரும்ப வந்து காலேஜில் நம்ம இன்டர்ன்ஷிப்பை வந்து கேரி பண்ணும்போது ஸ்டடீஸ் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இங்கே உள்ள கரண்ட் செமஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கேருந்து நம்ம ஆன்லைன் மோட்லேயே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரெண்டுமே அட் அ டைம் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி வராது. அது வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைன் மோட் அந்த மாதிரி கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி அங்கே போகிறது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கும். பிகாஸ் அவுட் சைடு வேர்ல்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்த பிறகு நம்ம ஒருவேளை ஃபியூச்சர் ஸ்டடீஸ் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராக்ரஸுக்கு கூட அங்கே உள்ள அங்கே உள்ள ஆர்கனைசேஷன்ஸோட நம்ம வந்து லிங்க் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு வந்துட்டாங்க இன்டர்ன்ஷிப். அடுத்தது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிருக்கீங்க? என்ன கண்ட்ரிக்காக? I have got selected for UAE. I'm very happy. Like I'm a robotics engineer. I have done my bachelor's in Karunya. From then I have been working on various robotics projects. வணக்கம், உங்கள் பேர்? So my name is Hema Malini. கார்னியா இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம்? ஸோ கார்னியா யூனிவர்சிட்டி நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் எம்பிஏ படிக்கிறேன். ஒரு எம்பிஏக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கார்னியா கிட்ட இருக்குது. ஸோ மேக் இருக்கிறதா இருக்கட்டும், A++ அக்ரிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு எம்பிஏ படிக்கணும்னா இதெல்லாம் தேவை ஒரு காலேஜ்க்கு. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூசி, நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து எவ்ரி இயர் ரெக்ரூட் பண்ணுறாங்க எம்பிஏ. ஸோ இப்படி ஒரு சான்ஸ் வந்து யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்களே. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் நான் கார்னியா சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இப்போ சொன்னது வந்து எம்பிஏக்கு, பட் ஓவரால் கார்னியா யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இப்போது 22 LPA பேக்கேஜில் கூகுளில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. பிடபிள்யூசி, ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வி ஆர் ரெகுலர்லி கெட்டிங் ரெக்ரூட்டட். ஸோ இந்த கிளாஸ் ரூம் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாங்கள் வந்து எதிர்பார்த்தது பெருசாக ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்து கேஷுவலாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபீல் இந்த கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மோர் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க? எம்பிஏக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடக்குது, குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் செட்டப் வச்சு ரெகுலர் பேசிஸில் எங்களுக்கு வந்து டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நடந்து நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு டெய்லி நடக்கும். உங்களை வந்து பர்சனலாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கான என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே சொல்லித்தரேன்? இதில் வந்து பர்சனல் க்ரூமிங்லேருந்து எப்படி நம்ம இன்டர்வியூவில் பேசுகிற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு டெய்லி வந்து அவங்க சொல்லி தான் இருக்காங்க. நீங்கள் எதனால் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க? காரணியா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி என் தம்பி படிச்சுட்டு இருக்காங்க, பிடெக் செகண்ட் இயர். ஸோ அவன் மூலயமா தெரிஞ்சுது இந்த காலேஜோட அட்மாஸ்ஃபியர், இங்கே என்வாயன்மெண்ட் கூட ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ லுக்கிங் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் காரணியா. காரணியை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லலாம். எல்லா கல்ச்சரல் பீப்புளும் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. ஸோ இந்த மாதிரியான கொலாபரேஷன், இந்த மாதிரியான வைப்ரண்ட் கல்ச்சர் இருக்கிறதுனால என்னென்னா, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பேச மாட்டாங்க. வெளி ஸ்டேட்லேருந்து ஹிந்தி, ஆந்திரா, கன்னடா இந்த மாதிரி பட்டம் வரும்போது எல்லாருமே கொலாபரேட் பண்ணி ஒரு டீமாக ஃபார்ம் ஆவாங்க. காரணியாவில் எப்படி எங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி நீங்கள் போகிறீங்க, அங்கே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குரூப்பிசம் ஃபாலோ பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஒர்க் வித் எவ்ரி அதர் கல்ச்சர் பீப்புள். ஸோ இங்கே அதை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி வந்து இன்னொரு லாங்குவேஜ் பீப்புள் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது, இதை பற்றின இதெல்லாம் வைப்ரண்ட்டாக நமக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இந்த யூனிவர்சிட்டியை நான் சூஸ் பண்ணதாதுன்னா என்னென்னா சொல்லுவேன்? கம்யூனிகேஷன் நிறையா நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ டீம் பில்டிங் பண்ணி ஒரு ஃபார்மேஷன், ஒரு டீமாக வந்து எப்படி நம்ம ஒற்றுமையாக இது பண்ணோம். அண்ட் பர்சனலாக எனக்கு நிறையா டேலண்ட்ஸை நான் வெளியே வச்ச யூனிவர்சிட்டி காரணியா சொல்லலாம். இப்போ வந்து காரணியா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்கள் டேலண்ட் எல்லாமே அவங்க வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. மோஸ்ட் வர்றவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் லீடர்ஸ் ஆகணுன்ற நோக்கத்தோடு இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. OBCFC சிலபஸ், இப்போ இந்த புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆப்ஜெக்டிவ் பேஸ் லேர்னிங், சும்மா கிளாஸ் எடுக்கிறத விட நம்மளே செஞ்சு பழகிறது, ப்ராக்டிக்கல் பேஸ் லேர்னிங் வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சில பசங்க வந்து இங்கே படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் போகிறாங்க, சில பசங்க வந்து
வந்து படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறீங்க. காலேஜுக்குள்ளேயே 2 கம்பெனி இருக்குன்றலாம் நான் கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இந்த காலேஜ்லேயே இருக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒரு காலேஜ்லேயும் படித்து முடித்த பிறகு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு, அதுவும் US பேஸ்ட் கம்பெனியில். ஸோ how do you feel this? I feel very happy that our departments gave us this opportunity, our college, Karunya University, and we were selected from 800 students. We had multiple rounds of selections and they assessed our skills, how we can help the company, and they are giving us real life skills that we'll be able to do a better job when we go for placements actually. And even this company, for already some final years have been placed by this company itself, and we are undergoing training internship both at some point, and we are getting paid as well. So it's a very good initiative for us. ஸோ US பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ செலக்ட் ஆன விஷயங்களை நம்ம வந்து ஒரு வேலை நோக்கி தான் ஒரு டிகிரி வந்து எடுக்கிறோம். ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு US பேஸ்ட் கம்பெனியில் வேலை கிடச்சது எப்படி இருக்குது? ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தேங்க் பண்ண யூனிவர்சிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செகண்ட் இயர்லேயே வந்துட்டு US பேஸ்ட் கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ டே பை டே வந்துட்டு அது வந்து இன்னும் வந்துட்டு ரொம்ப இதாகி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ணனால வந்துட்டு எங்களுக்கு இன்னும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு மோர் சாஃப்ட்வேர் என்வாயன்மெண்ட், ஸோ கார்ப்பரேட் சொசைட்டி இந்த எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது எங்களால். ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கையிலேயே இந்த கம்பெனியில் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போய் ஆஃபர் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 வருஷத்தில் எனக்கு வந்து நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஈவினிங் ஆஃப்டர் மை கிளாஸ் ஹவர்ஸ் நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறனால இது எனக்கு ஒரு புது எக்ஸ்போஷராக இருக்குது. ஸோ என்னுடைய செகண்ட் இயர்லேருந்தே நான் வந்து ஒரு கார்ப்பரேட் எக்ஸ்போசருக்கு பழகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போது கிராஜுவேட் ஆகி ஒரு கார்ப்பரேட்டுக்கு போகையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அங்கே வந்து கோப்பப் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்யூ. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டியில் நம்ம முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். எம்டெக் வாட்டர் ரிசோர்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து சுவேஜோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான்ட் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, ஸோ இங்கே நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்குறீங்க, ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இது சுயிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட் கம்பெனி கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்காங்க காருண்யா யூனிவர்சிட்டி கூட. குளோரின் டிகே லெவல் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான்ட். ஸோ நம்ம வீடுகள் வர வந்து வாட்டர் சப்ளை வந்து 24/7 வந்து மாற்றுறாங்க. லைக் வீக்லி ஒன்ஸ் 8 days ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றி இப்போ 24/7 ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கூட சுயிஸ் ஹேஸ் ஜாயின்ட் வித் த கவர்மெண்ட். ஸோ அதில் என்னென்னா இப்போது குளோரின் டிகே லெவலில் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த லேப் வந்துட்டு இங்கே செட் பண்ணியிருக்காங்க நம்ம யூனிவர்சிட்டியில். ஆக்சுவலாக திஸ் இஸ் எம்டெக் இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது. ஸோ இது வந்து சுயிஸோட இண்டஸ்ட்ரி லிங்க்டு ப்ரோக்ராமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எம்டெக் செகண்ட் இயர் பண்ணுறோம். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 6 members இருக்கோம். நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வேல்யூபிளாக இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான பிளான்ட்டுமே இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய நிறுவனத்தோட டைப்பில் இருக்குது. எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறது? ஸோ ஆப்வியஸ்லி சொல்லப்போனால் வந்து இந்த கோர்ஸை பற்றின யாருக்குமே வந்து ஒரு புரிதல் வந்து இருக்காது. ஸோ இந்தியா லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோர்ஸோட முக்கியத்துவம் வந்து இன்னும் யாருக்கும் தெரிய வரலை. ஸோ காருண்யா வந்து இந்த கோர்ஸை இண்டஸ்ட்ரி லிங்க்டு நார்மல் கோர்ஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரி லிங்க்டு கோர்ஸாக இவங்க கொண்டு வந்தனால எங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற காலேஜில் கோர்சஸ் வந்து எப்படின்னா ப்ராக்டிகல்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லிங்க்டு சுவேஸோட இண்டஸ்ட்ரியல் லிங்க்டாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இண்டஸ்ட்ரியலில் போய் ஒர்க் பண்ணலாம். படிக்கும்போதே வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம ஒர்க் பண்ணி ஸோ ஒரு ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம தியரிட்டிக்கலாகவும் படிக்கிறத அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் பேஸ்டு நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கிடைக்கிது டேரெக்டாகவே. ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா சுவேஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு டேரெக்டாக லெக்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாட்டர் டெஸ்டிங், ஸோ இந்த குவாலிட்டி அனலைசிஸ் இதை பற்றின டெஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே இந்த இண்டஸ்ட்ரி லிங்க்டாக இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய காலேஜில் பார்த்திங்கன்னா அப்படி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்காது. ஆனால் காருண்யாவில் வந்து மோஸ்ட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. காருண்யா யூனிவர்சிட்டி வந்து சுவேஸ் கம்பெனி கூட வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இன்டர்ன்ஷிப் அவங்களே கொடுத்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து அவங்களே அப்படியே இன்டர்ன்ஷிப் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே நம்ம வந்து ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்குது.
இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய லேப்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் லேப்ஸ் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை பசங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி லேப்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. How do you see this? சார் ஆக்சுவலி நம்ம லேப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஆக்சுவலி மெம்பரேன்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாலிமர்ஸ் எல்லாமே இந்தியாவில் அது ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க. ஆனால் அதோட எக்ஸ்போஷர் வந்து யாருக்குமே தெரியறதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் லேப். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதோட டெக்னாலஜி யூஸ் பண்ண நிறைய மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஸோ அதை நம்ம இங்கே வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணி நாலேஜ் எங்களால் கெயின் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எங்களால் பண்ண முடியும். எங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து இன்னுமே நம்மளால் ரிசல்ட் நல்லா கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சு. நீங்கள் எதனால் காரணியை வந்து சூஸ்? ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்ராட் ஸ்டடீஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து அதுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது அப்ராட் இன்டர்ன்ஷிப்புக்கும் இங்கேருந்து டேரெக்டாக நம்மளை வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கங்காட்டிக்கு இங்கே நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாகவும் எல்லாம் பண்ணுறாங்க. சப்போஸ் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் சூஎஸ்லேயே இன்டர்ன்ஷிப் 100% உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் நான் இங்கே வந்தேன். இப்போது ஐஏஎஸ்டி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஐஏஎஸ்டி மூலயமா நம்ம வந்து ஃபாரின் அப்ராடில் போய் நம்ம இன்டர்ன்ஷிப் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஆம்பிஷன் வந்து நான் காரணியால் ஃபில் பண்ணிக்கிறேன்.